அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். இன்றைய நாங்கள் பார்க்க இருக்கின்ற காணொளி பகுதி எதுவென்றால் 2024ஆம் ஆண்டு, அதாவது 2024-2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்கிய மாணவர்களுக்கான தமிழ் மொழி வினாப்பத்திரத்தை நாங்கள் இன்று விரிவாக காண இருக்கிறோம். இன்றைய நாள் வினாப்பத்திரம் 40 பல்தேர்வு வினாக்கான விடைகள், அதற்கான விளக்கங்களும் இன்றைய காணொலியில் நாங்கள் இன்றைக்கு மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். மாணவர்களை வாருங்கள், நாங்கள் எங்களுடைய பகுதிக்கு செல்லலாம். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 40 பல்தேர்வு வினாக்கள் அதனுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாங்கள் செய்தல் வேண்டும். அதன்படி எல்லா வினாக்களுக்கும் இங்கே நாங்கள் விடையளித்தல் வேண்டும். இவ்வினாத்தாளுக்கான புள்ளிகள் 40 புள்ளிகள். 1 தொடக்கம் 4 வரையிலான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் மிக பொருத்தமான அல்லது மிக சரியான விடையை தேர்ந்தெடுத்து புள்ளிக்கோடிட வேண்டும். மூன்றாவது, உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய வட்டங்களில் உமது விடையின் இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள் புள்ளியை இடுக, எக்ஸ் புள்ளியை இடுக என்று சொல்லி போட்டிருப்பாங்க. அவ்விடைத்தாளின் மறுபக்கத்தில் தரப்பட்டுள்ள மற்ற அறிவுறுத்தல்களையும் கவனமாக வாசித்து அவற்றை பின்பற்றுவோம். நாங்கள் இப்பொழுது வினாப்பத்திரத்தினுடைய அமைப்பினை பார்த்து விடலாம். வினாப்பத்தினுடைய அமைப்பில் முதல் 5 வினாக்கள், 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் தமிழ் இலக்கிய தொகுப்பு பகுதியிலே இருந்து வரக்கூடிய வினாக்களாக இருக்கும். நேரடியாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒத்த கருத்து சொற்கள், எதிர்கருத்து சொற்கள் மற்றும் பொருள்களை தருக என்று 5 வினாக்கள், 2 ஒத்த கருத்து சொற்கள், 2 எதிர்கருத்து சொற்கள், 1 பொருள் தருக என்று சொல்லி 5 வினாக்கள் எங்களுக்கு கேட்கப்படும். 5 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் மொழித்திறன் சார்ந்த வினாக்களாக இருக்கும். இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், உவமை தொடர், அறிஞ்சொற்றொடர், அறிந்தொடர்கள், அடுத்து இப்படிப்பட்ட மொழித்திறன் சார்ந்த மொத்தம் 25 தலைப்புகள், தொடர்மொழி, குறுமொழி என்று பல மொழிகள் என்று மொத்தம் 25 தலைப்புகளுக்கு மேல் எங்களுக்கு இந்த மொழித்திறன் சார்ந்து வரும். 20 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் இலக்கண பகுதிகளாக வரும். உங்களுடைய பாடப்புத்தகத்திலே 10 இலக்கண பகுதிகள் முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அது சார்ந்தும் அது சாராத சில விடயங்களும் எங்களுக்கு இங்கே கேட்கப்படுகின்றன. அடுத்ததாக 30 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள். அதிலும் ஒரு சில தொடர்மொழி, கோர்மொழி சார்ந்த வினாக்களும், அதே நேரம் ஒரு செய்யுளை கொடுத்து அந்த செய்யுளில் இருக்கக்கூடிய வினாக்களை கேட்பார்கள். அதே போல இறுதி வினா 40வது வினா ஒழுங்குபடுத்தல் சார்ந்த ஒரு வினாவாக இருக்கும். இவ்வாறாக 40 பல்வேறு வினாக்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாப்பத்திரத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. ஆகவே உங்களுடைய புள்ளிகள் 32க்கு கீழ் குறைகின்ற பொழுது உங்களுடைய ஏசித்தியை பெற்றுக்கொள்வதற்கான தரத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆகவே 32க்கு மேற்பட்ட புள்ளிகளை இதில் நீங்கள் 32, 33க்கு மேற்பட்ட புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையிலே நீங்கள் சித்தியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமையும். நாங்கள் இப்பொழுது வினாக்களுக்குள் அது சம்பந்தமான விடைகளுக்கும் போகலாம். முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிற வினாவில் தடித்த எழுத்தில் உள்ள சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையை தெரிக என்று சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது வினாவை நாங்கள் வாசிக்கலாம். பவனகுமாரனை மலர்க்கை பணிந்து, இங்கு பவனம் என்பது என்னன்னு கேட்கிறாங்க. பவனகுமாரனை மலர்க்கை பணிந்து என்பதில் இங்கு பவனம் என்பது நிலம், நீர், தீ, காற்று என்று சொல்லி இருப்பாங்க. ஆகவே மகாபாரதம் கிருட்டிணன் தூதுச்சருக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆக இங்கு பவனகுமாரன் என்று சொல்லப்படுறது என்ன? பவனம் என்பது காற்றினை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பவனம் என்பது பவனம் என்று சொல்ற ஒரு அடி காற்று என்ற பொருளிலே உடையதாக இருக்கிறது. ஆகவே முதலாவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மிக தெளிவான விடை எங்களுக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் இனம் கண்டிருந்தால் ஒரு புள்ளிகள். இரண்டாவது, அதன் பிறகே புல்லும் தொடர்ந்து வருமா போல், இங்கு புல்லு என்பது நாட்டார் பாடல்களிலே அறிவெட்டும் பாடலிலே ஒரு பகுதி. அதன் பிறகே புல்லும் தொடர்ந்து வருமா போல் என்று சொல்லக்கூடிய ஒரு வரி. இதில் சொல்லப்படுகின்ற விடைகளில் முதலாவது கலை, 2வது விளையாட்டு கருவிகளில் 1, 3வது பறவை, 4வது வண்டு. ஆகவே எங்களுக்கு இந்த பகுதியிலே தெரியும்
அங்கு இருக்குகின்ற அறிவு வெட்டுகின்றவர்கள் எவ்வாறு அறிவு வெட்டி கொண்டு வந்தார்கள் என்பது பற்றியான விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரியிலே அதன் பிறகே புல்லும் தொடர்ந்து வருமா போல் என்றால் பறவைகள் எல்லாம் பறந்து வருவது போல என்றுதான் எங்களுக்கு அந்த அதனுடைய பொருளாக இருந்திருக்கிறது. ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற புல் என்று சொல்றது பறவைகள் என்ற பொருளிலே இடம்பெறக்கூடியதாகவே புல் என்று சொல்றது பறவைகள் ஆகும். இதிலே வண்டு வராது. கலை என்று சொல்றது பிள்ளைகள் பயிர்களுடன் வளரக்கூடிய புல் பூண்டுகளை நாங்கள் கலை என்று அழைப்போம். ஆகவே இதுவும் அதற்கான விடையாக வராது. ஓகே, அப்படி செய்திருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி. மூன்றாவது வினா, பெண்ணருமை தானறியா பேதையருக்கு. இங்கு பேதையர் என்பதனுடைய எதிர்கருத்து தத்தை விடு தூதிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் பெண்ணருமை தானறியா பேதையருக்கு பெண் கொடுத்தார் என்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கும். இங்கு பேதையர் என்பதனுடைய எதிர்கருத்து. இப்போ எங்களுக்கு பேதை என்பது பல பொருளிலே வரக்கூடியது. பேதை என்பது அறிவிலி அல்லது பெண், பாலை நிலத்திலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பேதை என்று சொல்லுவாங்க. இப்படி பேதை என்பதுக்கு பல பொருள் இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற பேதை என்று சொல்றது அறிவிலி. ஏன்னா அறிவிலி தான் எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகின்ற பேதை என்று சொல்றது. ஆகவே அறிவிலி அல்லது பேதை என்பதற்கான எதிர்கருத்து கேட்டிருக்கிறாங்க. ஆகவே பேதை என்பதற்கு சரியானது மேதையர் என்பதுதான். பேதை மேதை என்பதுதான் சரியான எதிர்கருத்து. ஒத்த கருத்துக்கான எதிர்கருத்து. ஆண்கள் அறிவியினர் மேலோர் என்பது வராது. அறிவியினர் என்பது பேதை என்பதனுடைய ஒத்த கருத்து. அறிவிலி என்று சொல்லி பொருளாலும் வரலாம். ஆகவே இந்த விடை பொருத்தமற்றது. அடுத்ததாக நான்காவது வினா, நல் தேர் பொய்கையூரான் கேண்மை. இங்கு கேண்மை என்பதனுடைய எதிர்கருத்து சங்கப்பாடல் தச்சன் செய்த சிறுமாவையும் சங்கப்பாடலிலே வரக்கூடிய ஒரு பகுதி. நல் தேர் பொய்கையூரானுடைய நட்பு கேண்மை என்பது நட்பு. நட்பு என்பதனுடைய எதிர்கருத்து பிள்ளைகள் எங்களுக்கு பகை. ஏன்னா நட்பு என்பதனுடைய எதிர்கருத்து பகைமை. ஆகவே சரியானது இதுதான், பகைமை என்பது. ஆகவே வாண்மை என்பது நிறைய அர்த்தத்தில் இருக்கிறது. வாண்மை என்பதனுடைய பொருள் வாண்மைத்துவம், வளம், வளமை, குணம், வாய்மை, புகழ் என்று பல பொருள், வலிமை, இப்படி பொருள் கொள்ளப்படும் வாண்மை, வாண்மைத்துவம் என்று சொல்லுவோம். ஆகவே அது வராது. கேண்மை என்பதற்கு தீமை எங்களுக்கு தெரியும், நன்மை எங்களுக்கு தெரியும். ஆகவே கேண்மை என்பதனுடைய எதிர்கருத்து பகைமைதான். ஐந்தாவது இந்த பகுதியிலே முதல் 5 வினாக்களிலே இறுதி வினா, ஐந்தாவது வினா, உன்னிப்பாக அவவை பார்க்க தொடங்கினேன். ஆகவே மூத்தம்மா சிறுகதையிலிருந்து ஒரு வினா எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உன்னிப்பாக என்ற சொல்லுக்கு பதிலாக இடம்பெற முடியாதது என்று சொல்லி கேட்கிறாங்க. ஸோ உன்னிப்பாக என்ற சொல்லுக்கு இடம்பெற முடியாதது என்று சொன்னால் தெளிவாக என்றுதான் வரும். ஸோ தெளிவாக என்பதற்கும் உன்னிப்பாக என்பதற்கும் பொருள் வேறுபட்டிருக்கிறது. ஆக உன்னிப்பாக என்றால் கூர்மையாக கவனித்தல், கவனமாக, அடுத்து நுணுக்கமாக, மூன்றுமே மிக உன்னிப்பாக கவனித்தல் என்று சொல்லக்கூடிய பொருளிலே இடம்பெற்றிருக்கும். ஆகவே இங்கு பொருத்தம் இல்லாத, ஏன்னா பதிலாக இடம்பெற முடியாதது என்பதை கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் தெளிவாக பார்க்கணும். ஸோ தெளிவாக என்பது தான் எங்களுக்கு இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய தவறான விடை. ஆகவே இதுவரை வந்த வினாக்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வினாவாக இவரிடம் வினவப்பட்டிருக்கிறார். ஆகவே முதல் 5 வினாக்களுக்கு நாங்கள் விடைகளை பார்த்திருக்கிறோம். அடுத்த வினாக்களுக்குள் போகலாம். 6 தொடக்கம் இந்த பகுதியிலே 6 தொடக்கம் 19 வரையிலான வினாக்கள் வரைக்குமே உங்களுக்கு மொழிவளம் பகுதியாக இருக்கிறது. இந்த வினாபத்திரத்திலே 11 வினாக்கள் இலக்கண பகுதியாக இருக்கிறது. ஏனைய வினாபத்திரங்கள் 10 இலக்கண வினாக்கள் வரும். இந்த வினாபத்திரத்திலே 11 இலக்கண வினாக்கள். ஏனைய வினாக்கள் உங்களுக்கு மொழிவளம். 6 தொடக்கம் 19 வரையான வினாக்கள் மொழிவளம் சார்ந்தது. இதிலே பின்வரும் ஒவ்வொரு வினாவுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. மான் என்னும் விலங்கின் ஆணையும் பெண்ணையும் குறித்து நிற்கும் மரபு சொற்கள் முறையே என்று கேட்டிருக்கிறாங்க. ஆகவே மான் என்பது காளை பிடி, கடா மரி, கடுவன் பெட்டை, களை பிணை. ஆகவே நாங்கள் தெரிந்திருக்கும் பிள்ளைகள் இது ஆண் பெண் பற்றிய மரபு தொடர்களிலே எங்களுக்கு வரக்கூடியது 2 விடயங்கள். மரபு சொற்களிலே வரக்கூடியது மரபு சொற்கள். மரபு தொடர் என்பது கை பற்றிய, கால் பற்றிய, மூக்கு பற்றிய, வாய் பற்றிய மரபு தொடர், கழுத்து பற்றிய மரபு தொடர்களாக இருக்கும். இது மரபு சொற்கள். ஆண் பெண் பற்றிய மரபு சொற்களிலே கலை என்பதும் பிணை என்பதும் தான் எங்களுக்கு மான் என்ற குறிக்கக்கூடிய ஆண் பெண் முறையில். ஆகவே காளை மற்றும் பிடி என்று சொல்றது
காளை என்று சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாடு என்பதுக்கு காளை என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஏறு என்றும் சொல்லுவாங்க, மாடுக்கு ஏறு என்றும் சொல்றது. ஓகே, பிடி என்பது யானையினுடைய பெண் பிடி என்று சொல்றது. அடுத்து கடா என்று சொல்றது ஆடுக்கு நாங்கள் கடா என்று சொல்லுவோம். ஆட்டினுடைய பெண்ணுக்கு மரி. அதே போல கடுவன் என்று சொல்றது ஒன்று குரங்குக்கு கடுவன் என்று சொல்லுவாங்க, ஆண் குரங்கினுடைய ஆண் கடுவன். அதே போல பூனையினுடைய ஆணுக்கும் கடுவன் என்று சொல்லுவாங்க. பெட்டை என்பதற்கு அதிகமான பொருள்கள் இருக்கிறது. கரடிக்கு பெட்டை, சிங்கம் பெட்டை, கோழி பெட்டை, பூனை பெட்டை, நாய் பெட்டை, எல்லாம் பெண்ணினுடையதெல்லாம் பெட்டை என்று சொல்றார். ஆகவே இதில் சரியான விடையாக கருதப்படுவது கலை பிணைதான். அடுத்ததாக இதற்கு சரியான விடை 4வது 7வது வினா, எதிர்பொருள் தரும் சொற்களான இணை மொழி. ஆகவே தொடர்கள் என்று சொல்றது பிள்ளைகள், தொடர்கள் நாங்கள் அதிகமாக எங்களுடைய வலைதளத்திலே பார்த்திருக்கிறோம். தொடர்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், உவமை தொடர் ஆகிய 5 பகுதிகளை கொண்டது. இதிலே இணைமொழி என்று சொல்லப்படுகின்ற ஒன்று ஒத்த பொருள் தரக்கூடிய இணைமொழி, எதிர்பொருள் தரக்கூடிய இணைமொழி, ஓசை நயமிக்க இணைமொழி ஆகிய 3ஐயும் கொண்டிருக்கும். இதில் எதிர்பொருள் தரும் சொற்களான இணைமொழி எது என்று கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது எல்லாம் உங்களுக்கு சரியான மாதிரியாக தோன்றினாலும், ஆனால் இதில் ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, தெளிவுபடுத்துகிறேன். வீடும் வெளியும், உடலும் உயிரும், உள்ளும் புறமும், கருப்பும் சிவப்பும். ஆகவே இதிலே சரியான விடை என்றால் உள்ளும் புறமும். ஏன் இதெல்லாம் வராது என்று சொன்னால், வீடு வெளியே என்பது எதிர்பொருள் போல் இருந்தாலும் அது எங்களுக்கு பயன்பாட்டிலே இல்லாத ஒரு விடை. உள்ளே வெளியே என்பது மிக சரியானது. ஆனால் வீடு வெளி என்பது ஒரு சொற்களை குறிக்கக்கூடிய இருப்பதாக இருக்கிறது. ஆகவே எதிர்பொருள் என்று சொல்லி நாங்கள் இதை முழுமையாக கருதிவிட முடியாது. அடுத்து உடலும் உயிரும் என்று சொல்றது பிள்ளைகள், இது எதிர்பொருள் அல்ல, இணைந்து செயற்படுகின்ற உடலினுடைய உறுப்புகள் உடலும் உயிரும். ஆகவே இதுவும் எங்களுக்கு எதிர்பொருள் தரக்கூடிய இணைமொழியில் வராது. கருப்பு சிவப்பு என்பது நிறங்கள் சம்பந்தமான, இது எப்பொழுதுமே நிறங்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் பெரும்பாலாக நாங்கள் இணைமொழிகளாக இதை நாங்கள் பயன்படுத்துறது சற்று குறைவு. ஆகவே சரியானதாக நாங்கள் பார்த்தால் உள்ளும் புறமும், உள்ளே வெளியே என்று சொல்றதுனா உள் புறம் என்று சொல்றது தான் எங்களுக்கு சரியாக இருக்கிறது. எங்களுக்கு வீடு வெளியும் தோன்றினாலும் வீடு வெளி என்பது எங்களுக்கு சரியான விடை அல்ல, தவறான விடை. வீடு என்பது வேறு, வெளி என்பது வேறு. தவறானதான், எதிர்பொருள் போல தோன்றினாலும் பட் இதை நாங்கள் அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. ஆகவே இதற்கு 3வது விடை. 8வது நெரோட்டர் என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழில் வழங்கும் ஒரு கலை சொல். நெரோட்டர் என்று சொல்றது பிள்ளைகள் கதை சொல்லி அல்லது கதை சொல்லுபவர் என்று சொல்லுவோம். கதை சொல்லுபவர். அடுத்து எங்களுக்கு கதாசிரியர் என்று சொல்றது ஸ்டோரி டெல்லர். கதாசிரியர் என்று சொல்றது ஸ்டோரி டெல்லர் என்று சொல்லுவோம். தொகுப்பாளர் என்று சொல்றது செலக்டர் என்று சொல்றது. செலக்டர் இன்னும் சில விடயங்கள் பயன்படுத்துகிறாங்க. அறிவிப்பாளருங்கிறது அனௌன்சர் என்று சொல்றது. ஆகவே இதில் நெரோட்டர் என்று சொல்றது கதை சொல்லியை பிரத்யேகமாக அழைக்கப்படுகின்ற ஒரு சொல். அடுத்ததாக 9வது வினா. 9வது வினா சற்று குழப்பமான வினா. இதிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடைகளிலே 2 விடைகள் மிக பொருத்தமானது, 3வது விடையும் பொருத்தமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு விடை மாத்திரம்தான் எங்களுக்கு இல்லை என்றே சொல்லலாம். அந்த வகையிலே ஒத்த பொருள் தரும் சொற்களின் தொகுதி அல்லாதது என்று கேட்டிருக்கலாம். இதை அல்லாதது என்று கேட்டிருக்கலாம். மிக பொருத்தமானதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம், எங்களுக்கு விடைத்தாளிலே முதலாம் மற்றும் 3ஆம் வினாக்கள் சரியானதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பாருங்கள், பாம்பு, அரவம், பனி என்பது ஒத்த பொருள் தரக்கூடிய சொற்களின் தொகுதி. கடல், சக்கரம், ஆலி என்பதும் ஒத்த பொருள் தரக்கூடிய சொல். அதே போல தொடக்கம், ஆதி, மூலம் என்ற சொல்லும் எங்களுக்கு ஒத்த பொருள் தர சொல்லாகத்தான் இருக்கிறது. கூடுதலாக மூலம் என்பதும் ஆதி என்ற ஒரு பொருளிலே வருகிறது. அதே போல ஆதி என்பது தொடக்கம் என்ற பொருளிலே வருகிறது. ஆகவே 3க்கும் இடையிலான உறவுகள் எங்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் மேலே உள்ள 2வதிலே ஆபரணம், அணிகலன் சரி, ஆனால் ஆடை என்பது எங்களுக்கு வராது. ஆகவே இதனை ஒத்த பொருள் தரும் சொற்களின் தொகுதி அல்லாதது என்ற வினாவை கேட்டிருந்தால் சரி. ஆகவே விடை உங்களுக்கு இதுதான் தவறான விடை.
ஆனால் சரியான விடை என்று பார்த்தால் இது மூன்றுமே சரியான விடையாகத்தான் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு கைட்லே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் மற்றும் மூன்றாம் வினாக்கள் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன சரியான விடையாக தெரிவு செய்ய சொல்லி. ஆகவே இதை இரண்டு நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் மாணவர்களை இதுவும் சரியான விடைதான். தொடக்கம், ஆதி, மூலம் என்பது மூலம் என்பதற்கு ஆதி மற்றும் தொடக்கம் ஆகிய பொருள்கள் உங்களுடைய அகராதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நாங்கள் 10வது வினாக்குள்ள போயிடலாம். மிக எளிமையான வினா. தசரதன் 2 லட்சியங்களுக்கிடையே ஊசலாடுகிறான். லட்சியமும் சமநோக்கும் என்ற பகுதியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு ஊசலாடுதல் எனும் மரபு தொடர். ஆகவே இங்கு மரபு தொடர், மேலே பார்த்தது மரபு சொற்கள், இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அருஞ்சொற்கள், அருஞ்சொற்றொடர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது மரபு தொடர், முதல் கொடுக்கப்பட்டிருந்த மரபு சொல், இங்கே கொடுக்கப்பட்டிருந்தது மரபு தொடர். ஆகவே ஊசலாடுதல் என்று சொல்லக்கூடிய மரபு தொடர் என்பது எதை செய்வது என்று முடிவு காண முடியாது தவித்தல் என்பதை சொல்லப்படுது. அங்கும் இங்கும் அலைக்கழித்தல் இல்லை, 2 விடயங்களில் ஆசை கொள்ளுதல், 2 விடயங்களுக்கு சார்பாக இருத்தல். ஆகவே எங்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது 2 விடயங்களில் எதை செய்வது என்று முடிவு காண முடியாது தவிப்பதில் தான் நாங்கள் ஊசலாடுதல் என்று சொல்றாங்க. ஆகவே இதற்கு 10வதுக்கு சரியான விடை முதலாவது. 11வதுக்கு சென்று விடலாம். சகல இடங்களிலும் என்னும் பொருள் தரும் அருஞ்சொற்றொடர். ஆகவே இதுவும் சற்று குழப்பமான வினாவாகத்தான் இருக்கிறது. ஆனால் மிக தெளிவான விடையை நாம் கண்டுகொள்ளலாம். பாருங்கள், சகல இடங்களிலும் என்பது குமரி முதல் இமயம் வரை, காட்டிலும் மேட்டிலும், பட்டி தொட்டி எங்கும், மாட மாளிகை கூடகோபுரம் என்று சொல்லக்கூடிய விடைகள்ல சரியான விடை என்று பார்த்தால் எங்களுக்கு பட்டி தொட்டி எங்கும். ஏன் இது வராது அப்படின்றால், குமரி முதல் இமயம் வரை என்று சொல்றது இந்தியாவை மட்டுமே சிறப்பிடமாக சொல்லக்கூடிய, குமரி முதல் இமயம் வரை என்று சொல்லக்கூடிய இந்தியாவை மட்டும் சிறப்பிடமாக சொல்ல. அப்ப சகல இடங்களும் அதில் வராது. காட்டிலும் மேட்டிலும் என்று சொல்றது எங்களுக்கு காடு மேடான வறண்ட பூமி நிலத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல். ஆகவே அதுவும் எங்களுக்கு வராது. காடு மேடு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. மாட மாளிகை கூடகோபுரம் என்பது வீட்டினையும் அரண்மனையும் ஏனைய இடங்களையும் மட்டும் குறிப்பது. பட்டி தொட்டி எங்கும் என்று சொல்றது பிள்ளைகள் எல்லா இடங்கள், சிறிய கிராமம் முதல் சகல சந்து கொந்துகளிலும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் குறிப்பதற்கு நாங்கள் பட்டி தொட்டி எங்கும் இந்த வானொலி ஒலித்தது, ஆகவே எல்லா இடங்களிலுமே ஒலித்தது என்றெல்லாம் நாங்கள் அதிகமாக ஆரம்பத்தில் கேட்டிருப்போம். ஆகவே சரியான விடை என்று பார்த்தால் பட்டி தொட்டி எங்கும் என்பதுதான் மிகச்சரியான விடை. ஓகே, 12வது பார்க்கலாம். நாட்டார் பாடல்களை குறிக்க வழங்கும் வேறு பெயர்கள். ஆக இங்கே சொல்லப்படுகின்ற தேசிய பாடல்கள், நாட்டுப்பண், கானா பாடல்கள், வாய்மொழி பாடல்கள். ஆகவே இதை நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். நாட்டார் பாடல்கள் என்பது வாய்மொழி பாடல்கள் என்று சொல்றோம். இதுல தேசிய பாடல்கள் தெரியும், நாட்டுக்கு உரிய பாடல்கள். நாட்டுப்பண் என்று சொல்றது பிள்ளைகள் தேசிய கீதம். சரியா, நாட்டுப்பண் என்று சொல்லக்கூடியது தேசிய கீதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், தேசிய கீதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆகவே 12 வினாக்களுக்கு பார்த்திருக்கும் பிள்ளைகள். அதுக்கு முன்னாடி அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தினூடாக மற்றும் ஜூம் வலைத்தளத்தினூடாக தரம் 6 தொடக்கம் 12, 13 வரையான மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பெயர், மாவட்டம் மற்றும் தரம் என்பவற்றை குறிப்பிட்டு நீங்கள் இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ள முடியும். இறுதி பகுதி, கல்வி பொதுத்தராதர இறுதி பகுதியிலே 30 நாட்கள் அடங்கிய பாடநெறிகளும் எங்களுக்கு இதிலே கொடுக்கப்படுகின்றன. 30 நாட்களிலே முழுமையாக உங்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படும். அதே நேரம் 25 நாட்கள் அடங்கிய வினாவிடை வகுப்புகள் மற்றும் இறுதி வினாப்பத்திர வகுப்புகள் எங்களுக்கு நடைபெறுகின்றன. ஆகவே இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் உடனடியாக எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் தேவையான நேரங்களில் உங்களுக்கு தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் மீண்டும் வினாப்பத்திரத்துக்குள் சென்று விடலாம். 13வது வினா. கலை நிகழ்ச்சி அல்லது வைபவம் ஒன்றை பரிச்சார்த்தமாக முன்கூட்டியே நிகழ்த்தி பார்த்தல். சரியாக நாங்கள் வாசிக்க வேண்டும் பிள்ளைகள். பரிச்சார்த்தமாக என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்தான் இங்கே எங்களுக்கு வித்தியாசப்படுகிறது. காரணம், 2 விடைகள் எங்களுக்கு ஒரே போல தோன்றினாலும் 2க்கும் இடையிலான சரியான வேறுபாட்டை குறிப்பது இந்த பரிச்சார்த்தமாக என்று சொல்லப்படும். ஆகவே கலை நிகழ்ச்சி அல்லது வைபவம் ஒன்றை பரிச்சார்த்தமாக என செய்து பார்க்கிறதுக்காக முன்கூட்டியே நிகழ்த்தி பார்த்தல், ஒப்பனை, ஒத்திகை, அரங்கேற்றம், மேடையேற்றம். ஆகவே சரியான விடை ஒத்திகை. மாணவர்களுக்கு அரங்கேற்றம் வரலாம் என்பதையும் சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். ஒப்பனை என்று சொல்றது பிள்ளைகள், இது தொடர்மொழிக்கு ஒரு மொழி சார்ந்த சில விடயங்கள்.
ஒப்பனை என்று சொல்றது நடிகர் அல்லது கலைஞர் தனது தோற்றத்தை மேடைக்கு எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்து அவர் செய்து கொள்ளக்கூடிய வர்ண வேலைப்பாடுகள் அல்லது முக வர்ணங்களை மாற்றிக்கொள்ளுதல் ஒப்பனை அலங்காரம் என்று சொல்றோம். அரங்கேற்றம் என்பது கலை நிகழ்ச்சியை முதல் முறையாக பொதுமக்கள் மத்தியில் காட்டினால் அது அரங்கேற்றம். நீங்கள் பரீட்சார்த்தமாக செய்து பார்த்தால் அது ஒத்திகை. கலை நிகழ்ச்சி அல்லது வைபவம் ஒன்றை பரீட்சிப்பதற்காக அல்லது செய்து பார்ப்பதற்காக நீங்க ஒரு முறை செஞ்சு பார்க்கிறது ஒத்திகை. அரங்கேற்றம் என்று சொல்றது பொதுமக்கள் முன் செய்து பார்த்தால் மட்டும்தான் அது அரங்கேற்றம். மேடையேற்றம் என்று சொல்றது மேடையில் நிகழ்த்தி காட்டக்கூடியது. ஒரு கலை நிகழ்ச்சியை மேடையில் செய்து காட்டுவது மேடையேற்றம். இப்போ உங்களுக்கு இதற்கான வித்தியாசங்கள் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக இதற்கான சரியான விடை இரண்டாவது ஒத்திகை. 14வது கேள்வி, உவமை தொடர் இடம்பெறாத வாக்கியம். ஆகவே இங்கே உவமை தொடர் இடம்பெறாத வாக்கியம் என்று பார்த்தால் கல்லூலி மங்கன் போல சப்பளித்து போயிருந்தது. எங்களுக்கு இங்கே உவமான உவமேயம் இருக்கிறது. கல்லூலி மங்கன் போல சப்பளித்து போயிருந்தது. சந்தி பிரிக்காத பாடலை போல தலை சுற்றிய விவகாரம், அப்படியே அவனை எடுத்து கொஞ்ச வேண்டும் போல இருந்தது, அம்மி பொழிவது போல ஒரு விதமான சத்தம் வரும். ஆகவே இந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு உவமானம் உவமேயம் இல்லாத ஒரு தொடர்பாடல் இல்லாத ஒரு உவமையாக இருப்பது, உவமை போல தோன்றுவது, அப்படியே எனக்கு அவனை எடுத்து கொஞ்ச வேண்டும் போல இருந்தது மட்டும்தான். ஏனையது எல்லாம் உவமை தொடராகத்தான் இருக்கிறது. இங்கு வரக்கூடிய போல என்பது உவமையாக எங்களுக்கு செயற்படுகிறது. ஆனால் இங்கு வரக்கூடிய போல என்பது உவமை போல அங்கு எங்களுக்கு செயற்படவில்லை. ஆகவே கொஞ்ச வேண்டும் போல என்று சொல்வது ஒன்றின் மேல் ஒன்றை ஒப்பிட்டு கூறுவதாக இல்லை. இங்கே கல்லூலி மங்கன் போல என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே எங்களுக்கு ஒப்பீடுகள் இருக்கிறது, உவமான உவமேயம் இருக்கிறது. சந்தி பிரிக்காத பாடல் என்று சொல்றப்ப எங்களுக்கு உவமானம் பாடலாக இருக்கிறது. அடுத்து அம்மி பொழிவது போல எங்களுக்கு ஏதோ ஒரு உவமானம் இருக்கிறது. ஆனால் இங்கே உவமான உவமேயம் அங்கு எங்களுக்கு ஒப்பீடுகள் இல்லை. ஆகவே இது உவமை தொடர் அல்ல. 15வது வினா, கதை சொல்லும் பழக்கம் வேரூன்றி அது ஒரு பாரம்பரியமாகவே ஆகிவிட்டது. இங்கு வேரூன்றுதல் என்பதை குறிக்கும் பொருள், வேரூன்றுதல் என்று சொல்லக்கூடிய பொருள் நிலைப்பெறுதல், பரவுதல், சேதப்படுத்தல், உறுதிப்பெறு. ஆகவே இதிலே நிலை பெறுதல் அல்லது வேரூன்றுதல் என்று சொல்லக்கூடிய பொருள் தான் எங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. வேரூன்றி நிற்றல் என்பது நிலை பெற்று இருத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளிலே வரக்கூடியது. ஏனையது என்பது எங்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது, இது எங்களுக்கு வராது என்பது. ஓகே. 16வது, 2 பழமொழிகள் உங்களுக்கு வினவப்படுகின்றது பிள்ளைகள். எங்களுக்கு இதிலே ஒரு பழமொழி இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே 2 பழமொழிகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தொடர்கள் இந்த முறை 2 வந்திருக்கிறது. இரட்டை கிளவி வந்திருக்கிறது. அதே போல் அங்கு முன்னே இணைமொழிகள் வந்திருக்கிறது. இந்த முறை கூடுதலாக தொடர்கள் வந்திருக்கிறது. கூடுதலாக ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்ற பழமொழி உணர்த்தப்படுவது மிக இலகுவான ஒரு பழமொழி இந்த முறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்று சொல்லக்கூடிய பழமொழி முதலாவது எங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னா சாக்கு போக்கு சொல்லுதல் என்று சொல்லுவோம். ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்று சொல்றது சாக்கு போக்கு, என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுவதற்கு பதிலாக இது கோணலாக இருக்கிறது, இது சரி வராது, இது பிடிக்கவில்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்றது வழக்கம். ஆகவே அதான் சாக்கு போக்கு சொல்லுதல். அடுத்து கேட்கப்பட்டிருக்க வினாக்கள் சொல்லுங்க பார்ப்போம். விடயங்களை செம்மையாக நிறைவேற்றாமை, ஆட்டத்தை நேர்த்தியாக பழகாமை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமை என்பது எங்களுக்கு பொருத்தமற்ற பொருள்களாக இருக்கிறது. ஓகே. 17வது வினாவை நாங்கள் பார்க்கலாம். இரட்டை கிளவி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொடர். அவள் கலகலவென சிரித்தாள், வானம் செக்கச் செவேல் என்று இருந்தது, அரிய பெரிய விடயங்களை அறிந்து கொண்டேன், ஓடி ஓடி உழைத்து முன்னேறினான். ஆகவே இதிலே இடம்பெற்றிருக்கக்கூடியது தொடர்கள். முதலாவது பார்த்தால் கலகலவென்று சொல்றது இரட்டை கிளவி. ஏன்னா ஒரே சொல் 2 முறை வந்திருக்கிறது. ஆனால் 2ஆக பிரிக்கின்ற பொழுது எங்களால் பொருள் காண முடியவில்லை. கலகலவென பொருள் காண முடியவில்லை சிரிப்பை. ஆனால் அடுத்து பாருங்க, வானம் செக்கச் செவேல் என்று சொல்றது பிள்ளைகள் அடுக்கிடுக்கு தொடர் என்று சொல்லுவோம். சேவல் ஏன்னா எங்களுக்கு சிவந்திருப்பதை 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. செக்கச் செவல் செவேல் என்று சொல்லி சிவந்திருக்கிறது. ஆகவே அடுக்கு தொடர்கள் 2 சேர்ந்து அடுக்கிடுக்கு தொடர்களாக மாறி ஒரு சொல் மாத்திரம் எங்களுக்கு திரிபடைந்து இருக்கிறது. அடுத்து அரிய பெரிய விடயங்களை அறிந்து கொண்டேன் என்பது எங்களுக்கு இணைமொழியாக தொடரப்படுகிறது. ஆனாலும் கூட அரிய பெரிய என்று சொல்றதை நாங்கள் பெரும்பாலும் பயன்பாட்டில் குறைவுதான். ஆனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு இணைமொழி போல. ஆனால் இணைமொழி என்பது ஒத்த பொருள், அது எதிர்பொருள் மற்றும் ஓசைநயம் மிக்கதாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட அரிய பெரிய என்பது
இணைமொழி போல. ஓடி ஓடி என்பது அடுக்கு தொடர் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். ஓடி ஓடி என்பது ஒரே சொல் 2 முறை வந்திருக்கிறது, அடுக்கு தொடராக இருக்கிறது. ஆகவே இரட்டை கிளை இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் அவள் கலகலவென சிரித்தாள் என்பது சரியானது, மிகச்சரியானது. அடுத்ததாக 18வது, ஒருவருடைய சாதனங்களை விரித்து கல்லிலேனும் செப்பேடுகளிலேனும் பொறிக்கப்படும் புகழ் வார்த்தைகள். இதிலும் தொடர்மொழி குறுமொழி பிள்ளைகள். தொடர்மொழி குறுமொழி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி எங்களுக்கு அதிகமாக வினவப்படுகின்றது. என்னுடைய புத்தகங்களிலே 300க்கும் மேற்பட்ட தொடர்மொழி குறுமொழிகளை நான் இந்த பகுதியிலே கொடுத்திருக்கிறேன். தேவையான மாணவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு புத்தகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் எங்களுடைய வகுப்புகளிலே கூடுதலாக ஒவ்வொரு நாள் வகுப்பிலும் 10க்கும் மேற்பட்ட தொடர்மொழிகளையும் மனனம் செய்துவிட்டு தான் எங்களுடைய வகுப்புகள் தொடர்ந்து செல்லும். ஆகவே இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள், எங்களுடைய வகுப்பில் இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய 07780542232 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எங்களுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது எங்களுடைய வகுப்பில் இணைந்து நீங்களும் உங்களுடைய வெற்றி சாதனையை படைப்பதற்கு தயாராகுங்கள். நாங்கள் அடுத்த வினாக்குள்ளே செல்லலாம். ஒருவருடைய சாதனையை விவரித்து கல்லிலேனும் செப்பேடுகளிலேனும் பொறிக்கப்படும் புகழ் வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, கல்வெட்டு, சாசனம், மெய்கீர்த்தி, சமரகவி என்று சொல்றாங்க. ஆகவே ஒருவருடைய சாதனைகளை அல்லது புகழை விவரித்து சொல்றது, செப்பேடுகளில் சொல்றது பிள்ளைகள் மெய்கீர்த்தி என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே இதில் கல்வெட்டு என்று சொல்லப்படுறது கல்லில் பொறிக்கப்படுகின்ற ஏதோ எழுத்துக்கள், ஒரு விடயங்களை சொல்லுவோம். சாசனம் என்று சொல்றது அதிகாரப்பூர்வமான ஆவணம் என்று சொல்லுவோம். சாசனவியல் அல்லது சாசனம் என்று சொல்றது ஒரு அதிகாரப்பூர்வமான ஆவணம். சமரகவி என்று சொல்றது பிள்ளைகள் போர் பற்றிய கவிதை. சமர் என்றால் போர், கவி என்றால் கவிதை. சமரகவி என்று சொல்றது போர் பற்றியான கவிதையை சமரகவி என்போம். ஆகவே ஒருவருடைய சாதனைகளை செப்பேடுகள் கல்லில் பொறிக்கப்படுவது மெய்கீர்த்தி என்று சொல்லுவோம். இறுதியான வினா எங்களுக்கு இலக்கண வினா, மொழிவள வினாம் சார்ந்த 19வது வினா பார்க்கலாம். ஆண்பால் பெண்பால் குறித்து சொற்றோடுகளில் மிக பொருத்தமானது என்று சொன்னால் வீரன் வீராங்கனை, மாணவர் மாணவியர், பேராசிரியர் பேராசிரியை, தலைவர் தலைவி. இதிலே சரியானது என்று பார்த்த பிள்ளைகள் வீரன் வீராங்கனை என்பதுதான் சரியானது. மாணவர்கள் மாணவியர் என்று சொல்றது சரிதான், இருந்தாலும் ஏனேதும் சரி போல தோன்றினாலும் மிக பொருத்தமானது என்று பார்த்தால் எங்களுக்கு வீரன் வீராங்கனை தான். இது பொதுவாக மாணவர் மாணவியர் என்பது மாணவர்கள் மாணவியர் அப்படின்னு பயன்படுத்துறது கொஞ்சம் குறைவுதான். தலைவர் தலைவி என்பது ஆண் பெண் குறித்தாலும் கூட ஆண்பால் பெண்பால் என்று சொல்லி குறிக்கின்ற பொழுது வீரன் வீராங்கனை என்று தான் எங்களுக்கு மிக மிக பொருத்தமானதாக சொல்லப்படுகிறது. ஆகவே 19 வினாக்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். இந்த 19 வினாக்களும் மொழிவளம் சார்ந்த பகுதிகள். ஏனைய 11 வினாக்கள், அதாவது 20 தொடக்கம் 30வது வினா வரைக்குமான பகுதிகள் இலக்கணம் சார்ந்த வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். 20வது வினாவிலே கருவி ஆகுப்பெயர் இடம்பெற்ற வாக்கியம் என்று கேட்டிருக்கிறாங்க. 20வது வினா கருவி ஆகுப்பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்கியம். இதிலே ஆகுப்பெயர் என்றால் என்ன என்பதை முதலாவது நாங்கள் பார்த்து விடலாம். ஆகுப்பெயர் என்பது ஒரு பெயரினுடைய அல்லது ஒரு சொல்லினுடைய ஒரு பொருள் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வந்தால் அதை நாங்கள் ஆகுப்பெயர் என்று சொல்லி சொல்லுவோம். உதாரணமாக இலங்கை வென்றது என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஆக இலங்கை வென்றது என்பது இலங்கையினுடைய மொத்த நாடும் அங்கு இருக்கக்கூடிய மொத்த மக்களும் வெற்றி பெறாமல் அந்த இலங்கைக்கு சார்பாக அதனோடு தொடர்புடைய அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் பொருள். ஆகவே அதுபோலதான் இங்கேயும் தோற்றம் பெற்றிருக்கிறது. எங்களுக்கு 16 வகையான ஆகுப்பெயர்கள், பொருளாகுப்பெயர், இடவாகுப்பெயர், காலவாகுப்பெயர், சினவாகுப்பெயர், குணவாகுப்பெயர் என்று இருக்கிறது. அதிலே கருவி ஆகுப்பெயர் என்று சொல்லப்படுறது ஒரு கருவியினுடைய பொருள் பெயர், ஒரு கருவியினுடைய பெயர் அக்கருவியினால் ஆகும் பொருளுக்கு ஆகி வந்திருந்தால் அதை நாங்கள் கருவியாக பெயர் என்று சொல்லுவோம். கத்தி ஆழமாக வெட்டியது, வீணை செவிக்கு இனியது, சத்தம் காதை துளைத்தது, குழலிசை மனதை குளிர்வித்தது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதில் சரியான விடை என்றால் வீணை செவிக்கு இனியது. ஏனென்றால் வீணை என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியினுடைய பொருள் தொழில் என்னவென்றால் இசை கொடுத்தல். அந்த வீணையினுடைய இசை செவிக்கு இனியது என்றிருந்தால் இங்கு அது ஆகுப்பெயராக இடம்பெற்றிருக்காது. ஆனால் வீணை செவிக்கு இனியது என்கின்ற பொழுது
அந்த வீணையினால் எழுப்பப்படுகின்ற அந்த இசையினுடைய தன்மை யாரை சுட்டி காட்டுகிறது என்றால் கருவியாகிய வீணையை சுட்டி நிற்கின்றது. ஆகவே எங்களுக்கு இது கருவி ஆகு பெயர், கருவியினுடைய பொருள் அதனுடைய தொடர்புடையதுக்கு ஆகி வந்திருக்கிறது. குழலிசை என்று சொல்லுகின்ற பொழுது குழல் மனதை குளிர்வித்தது என்று சொன்னால் அது கருவியாக பெயர். ஆனால் குழலினுடைய இசை என்று எங்களுக்கு சரியாக போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு எங்களுக்கு குழப்பமில்லை. கத்தி ஆழமாக வெட்டியது எங்களுக்கு இங்கு வராது, சத்தம் காதை துளைத்ததும் வராது. சரியான ஆகுப்பெயர் கருவியாக பெயர் என்பது வீணை செவிக்கினியது என்பதுதான். அடுத்ததாக 21வது வினா. பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிக சரியான விடையை தெரிவு செய்க. இங்கு ஒளிவேறுபாட்டு சொற்கள் கடந்த ஆண்டு அகர ஒளி வேறுபாடு சொல் வந்திருக்கிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு ககர ஒளி வேறுபாட்டு மிக எளிமையானதுதான். ககர ஒளி வேறுபாட்டு சொல் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் வேகம், தங்கம், மேகம், அகம் என்று சொல்லி வந்திருக்கிறது. ஆகவே எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ககரமானது 3 ஒலிகளிலே ஒலிக்கக்கூடியது. ககரம் 3 ஒலிகளிலே ஒலிக்கக்கூடியது. ஆங்கில எழுத்து கே, ஆங்கில எழுத்து ஜி, ஆங்கில எழுத்து எச் போல ஒலிக்கக்கூடியது. இந்த ககரம் சொல் முதலில் வருகின்ற பொழுதோ, ககரம் சொல் இடையில் இரட்டிக்கின்ற பொழுதோ, வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுதோ எங்களுக்கு க போல ஒலிக்கும். அதே போல இணை எழுத்தை அடுத்து வருகின்ற பொழுது, ஏதாவது இந்த க என்ற எழுத்தை அடுத்து வருகின்ற பொழுது மட்டும் ஜி என்பது போலவும், 2 உயிரெழுத்துக்களுக்கு இடையில் வருகின்ற பொழுது எச் போலவும் எங்களுக்கு ஒலிக்கும். ஆகவே இங்கு 2 உயிர்களுக்கு இடையிலே வந்திருக்கிறது இவ் சக ஏ, இக்ஸக அ. ஆகவே 2 உயிர்களுக்கு இடையில் க என்று வந்திருந்தால் அது எச் போல ஒலிக்கும். மேகம் அகம் என்று ஒலிக்கும். ஆனால் இங்கு மட்டும் தங்கம் என்று ஒலிக்கும். காரணம் இணை எழுத்தை அடுத்து வந்திருப்பதன் காரணமாக. தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் மாணவர்களே. அடுத்த வினாக்குள் செல்லலாம். பின்வருவனவற்றுள் ஆக்கப்பெயர் என்று கேட்கிறாங்க. பின்வருவனவற்றுள் ஆக்கப்பெயர். இந்த 22வது வினாவில் 2 விடைகள் ஆக்கப்பெயராக இருக்கிறது. நடத்தல், மின்சாரம், முதலாளி, படிப்பு ஆகிய விடைகளிலே முதலாளி மற்றும் படிப்பு என்பது ஆக்கப்பெயர்கள். அதாவது ஒரு வினை அல்லது பெயர் சொல்லோடு விகுதி சேர்த்து ஆக்கப்படுவது ஆக்கப்பெயர். ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது வினை சொல்லோடையோ விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படுவது ஆக்கப்பெயர். ஆலி, சாலி, தனம், துவம், பூ, இப்பு, கை, இக்கை என்று சொல்லி விகுதிகளை உருவாக்குறது. முதலாளி, தொழிலாளி, படைப்பாளி என்று சொல்லி உருவாக்கலாம். படிப்பு ஏன்னா என்று சொல்லி இங்கே பார்த்தால் முதல் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லோடு ஆளி சேர்ந்து இருக்கிறது, பெயர் சக விகுதி. இங்கு படி என்று சொல்லக்கூடிய விகுதி வினையோடு ஒரு இப்பு என்று சொல்லக்கூடிய விகுதி சேர்ந்திருக்கிறது, வினை சக விகுதி. இவை இரண்டுமே சரியான விடைகள். நடத்தல் என்பது தொழில் பெயர், அதே போல மின்சாரம் என்பது கூட்டு பெயர் என்று சொல்லுவோம். ஆகவே இது இரண்டும் வராது. அடுத்ததாக 23வது வினா. பின்வருவனவற்றுள் வினையடை. மிக இலகுவான ஒரு கேள்வியாக இருக்கிறது. வினையடை வேகமான, கருணை மிகுந்த, விரைவாக, நிதானமான. ஆகவே இதில் சரியான விடை என்றால் விரைவாக. காரணம் ஆன, உள்ள என்பன பெயரடைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆன, உள்ள என்ற இறுதி. வேகமான நடை, கருணை மிகுந்த சொல், நிதானமான பேச்சு என்று சொல்லி அனைத்துமே எங்களுக்கு பெயர் சொற்களிலே நிறைவடைகின்றது, பெயர் சொற்களை விசேடிக்கின்றன. ஆனால் விரைவாக நடந்தான், விரைவாக சொல்ல முடியாது, விரைவாக பேச்சு சொல்ல முடியாது. விரைவாக நடந்தான், விரைவாக ஓடினான் என்று தான் சொல்ல முடியும். ஆகவே ஆக என்று சொல்லக்கூடிய விகுதி முடிந்திருந்தால் அது எங்களுக்கு வினையடையை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்லலாம். 24வது வினா மிக இலகுவான வினாபத்திரமாக கடந்த ஆண்டு எங்களுக்கு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் மாணவர்களே. இதில் உடைமை பொருள் வேற்றுமை இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் உடைமை பொருள் 6ஆம் வேற்றுமை என்று சொல்லுவோம். உடைமை 6ஆம் வேற்றுமை பொருள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் என்ன? காற்றின் வேகம், ஓவியம் வரைந்தான், வீடு சென்றான், தெரு நாய். இதிலே அது மற்றும் உடைய, அது மற்றும் உடைய ஆகிய உறுப்புகள் தோன்றியதுதான் 6ஆம் வேற்றுமை உடைமை பொருள். காற்றினது வேகம், காற்றின் உடைய வேகம் என்பதுதான் இங்கு சரியான விடை. ஓவியத்தை வரைந்தான் என்பது 2ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஓவியம் சக வரைந்தான், ஓவியத்தை வரைந்தான். வீடு சக சென்றான், வீட்டுக்கு சென்றான். ஆகவே 4ஆம் வேற்றுமை உறுப்பு. தெரு நாய்,
தெருவில் இருக்கும் நாய், இல் வேற்றுமை, ஏன்னா ஏழாம் வேற்றுமை, இட வேற்றுமை, தெருவில் இருக்கும் நாய் என்று சொல்லி வந்திருக்கிறது. தெருவில் இருந்து சென்ற நாய் என்று வந்திருந்தால் அது நீங்கள் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை. தெருவில் இருக்கும் நாய் என்பதால் இது ஏழாம் வேற்றுமையாக இருக்கும். இல் பொருள் வேற்றுமை, இல் வேற்றுமையாக இருக்கிறது. இது ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள், அது சக உடைய. 25வது வினா, விகார புணர்ச்சி இடம்பெற்ற சொல் மிக இலகுவாக நாங்கள் கண்டுபிடித்து வரலாம். வான்குருவி, தேனருவி, கலைவிழா, மனவேதனை ஆகிய நான்கிலே மனம் சக வேதனை, கெடுதல் விகாரம், கெடுதல் திரிதல் தோன்றல் ஆகிய 3 விகாரங்கள் எங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். இங்கே மனம் சக வேதனை என்று கெட்டு புணர்ந்திருப்பதா இது கெடுதல் விகாரம். கலைவிழா என்பது இயல்பு புணர்ச்சி. தேனருவி என்பது பிள்ளைகள் பார்த்து கொள்ளுங்கள், தேன் சக அருவி என்று நாங்கள் போட்டால் இதில் இருக்கக்கூடிய இன்னும் அவும் சேர்ந்து, அதாவது ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தாக தோற்றம் பெறும். உதாரணமாக இக்கும் அவும் சேர்ந்து க தோற்றம் பெறுவது போல எவ்வித மாற்றமும் இன்றிதான் இங்கு தேனருவி, அதாவது நிலைமொழி ஈறுமையும் வறுமொழி முதல் உயிரும் புணர்கின்றது. பிள்ளைகள் அனைத்து சொற்களுமே எங்களுக்கு ஒரு இயல்பு புணர்ச்சியாகத்தான் புணரும். ஆகவே அதில் எந்த மாற்றங்களையும் கொள்ள வேண்டாம். இது தேனருவி என்பது இயல்பு புணர்ச்சி. மேலதிக விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கதைக்கலாம். நான் உங்களுக்கு மேலதிக விளக்கத்தை தருகிறேன். அடுத்து வான்குருவி என்பது எவ்வித மாற்றம் இல்லாமல் புணர்ந்திருக்கிறது. ஆகவே இயல்பு புணர்ச்சி. 26வது வினா, பின்வருவனவற்றுள் தொழில் பெயர் என்று கேட்டிருக்கிறாங்க. தோட்டம், தேட்டம், வேகம், தாகம். இதில் சொல்லப்படுகின்ற சரியான தொழில் பெயர் பிள்ளைகள் தேட்டம் என்பது, தேட்டம் என்று சொல்றது தேடிய பொருள் என்று சொல்றதுதான், நான் சம்பாதித்த பொருள் என்று சொல்றதுதான் தேட்டம். ஆகவே ஒரு பெயர் சொல் தொழிலாக இங்கே செயற்படுகின்றார் தேட்டம் என்பதுதான். மற்றமெல்லாம் ஒரு பெயர் சொல் தான். தோட்டம், வேகம், தாகம் எல்லாம் தொழில் பெயராக ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. இது தேட்டம் என்பது மட்டும் தொழில் பெயராக எங்களுக்கு செயற்படுகிறது. ஓகே. 27வது வினா, போனவர்கள் பின் உள்ளே வரவே இல்லை. இங்கு போனவர்கள் நாவல் எழுந்தார் என்ற பெயர் வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு போனவர்கள் என்ற சொல் தொழில் பெயர், வினையால் அணையும் பெயர், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. போனவர்கள், வந்தவர்கள், நடந்தவர்கள், வந்தது, போனது, நடந்தது என்றெல்லாம் வந்தால் அது வினையால் அணையும் பெயர். சொல்றேன் பாருங்க பிள்ளைகள், வினை அடியாக பிறந்து அந்த செயலை செய்யும் நபரையும் அல்லது ஒரு பொருளையும் குறித்த சொற்களை தான் வினையால் அணையும் பெயர்கள் என்று சொல்லுவோம். இங்க ஒரு வாக்கியத்தில் 2 வினை சொற்கள் வரவே முடியாது. போனவர்கள் போ என்று சொல்லக்கூடிய ஒரு வினையடியாக பிறந்திருக்கிறது. வரவில்லை என்பது வா. ஆக வரவில்லை என்று சொல்றது தான் எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய வினை அல்லது பயனிலை. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய போ என்று சொல்ல அடியாக பிறந்தது என்னவாக இருக்கும் என்றால் அது ஒரு பெயர் சொல். எப்படி பெயர் சொல்லாக இருக்கும் என்றால், போ என்ற ஒரு வினை அடியாக பிறந்து ஒரு நபரை சுட்டி நிற்கும் அல்லது ஒரு பொருளை சுட்டி நிற்கும், ஒரு அஃறிணையை சுட்டி நிற்கும். போனவர்கள், வந்தவர்கள், நடந்தவர்கள், சென்றவர்கள், வந்தது, போனது என்று சொல்லி வினை அடியாக பிறந்து வினை நிகழ்வினையும் அந்த வினை செய்த நபரையும் அல்லது ஒரு பொருளை சுட்டி காட்டியிருந்தால் அது வினையாளனையும் ஒரு பெயர் சொல் தான். இது ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். ஆக இது வினையாளனையும் பெயர். தேவையான பிள்ளைகள் 10 இலக்கண பகுதிக்குமான காணொளிகளை என்னுடைய யூடியூப் தளத்திலே நான் பதிவிட்டிருக்கிறேன். தேவையான மாணவர்கள் மேலதிக விளக்கங்களை அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களே, தொழிற்பெயர் வராது, தெர்நிலை வினைமுற்று வராது, தெளிவாக காலத்தை காட்டக்கூடியது, நிகழ்காலம், இறந்த காலம், 3 காலத்தையும் தெளிவாக காட்டக்கூடியது, குறிப்பால் வினையை காட்டக்கூடியது, காலத்தை காட்டக்கூடியது குறிப்பு வினைமுற்று. ஆகவே இந்த 3ம் வராது. வினையால் அணையும் பெயர் என்பது போனவர்கள் என்பது வினையால் அணையும் பெயர். அடுத்ததாக முக்கியமான ஒரு வினா பிள்ளைகள், அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி. அதிகமான மாணவர்கள் இடர்படக்கூடிய ஒரு வினாவாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. என்னுடைய யூடியூப் தளத்திலே, அகரம் தினை சுற்றுத்தளத்திலே இது சிறப்பான தெளிவான விளக்கத்தை போட்டிருக்கிறேன். மாணவர்களே கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி. அதற்கு கண்டிப்பாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் அகர வரிசை ஒழுங்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது, அகர வரிசையிலே உயிரெழுத்துக்களுடைய ஒழுங்கு எங்களுக்கு தெரியும். மெய்யெழுத்துக்களுடைய ஒழுங்கை தெரிந்து கொள்வதற்கு க, ச, ட, த, ப, ர என்பதை இங்கு எழுதி கொள்ளுங்கள். கசட தப்பற என்பது வள்ளின எழுத்துக்கள் எழுதி கொண்டு
அதற்கிடையிலே மெல்லிநிலத்தை எழுதி கொள்ளுங்கள், தெரியாத மாணவர்கள் மாத்திரம். ஞ ஞ ந ந ம ந. இதற்கிடையிலே ய ர ல வ ல ல. இப்பொழுது உங்களுக்கு மெய்யெழுத்துக்களினுடைய சரியான பதிவடிவம் வந்துவிட்டது. தெரியாத மாணவர்கள் மாத்திரம் இந்த ஒழுங்குமுறையை பயன்படுத்தலாம். வல்லின எழுத்துக்கள் இடையில் இடையின எழுத்துக்கள் ர இறுதியாக வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு இடையில் இந்த இடையின எழுத்துக்கள் எழுதின என்றால் சரியாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு இந்த அகராதி ஒழுங்கு அமைந்த சொற்தொகுதி எவ்வாறு இடம்பெறும் என்றால், முதலாவது உயிர் எழுத்துக்கள், முதலாவது உயிர், இரண்டாவது உயிர்மெய், மூன்றாவது மெய் ஆகிய வரிசைப்பாட்டில் அமையும். உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து என்ற பகுதியிலே அந்த வரிசையில் அமையும். அதன் அடிப்படையிலே இங்கே பாருங்கள், நலம், நீலம், பலம், ஞானம் என்பது மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரிசையின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறதா என்றால் பார்க்கலாம். நலம் என்பது இங்கே இருக்கிறது, சரி. நீலம் என்பது, இப்ப நலம் என்ற சொல்லுக்கு அடுத்துதான் நீலம் வருமா என்றால் வரும். காரணம் ந நா நீ நீ என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள். ஆகவே நானா என்ற எழுத்துக்கு அடுத்துதான் நீ என்ன என்று சொல்லக்கூடிய நீலம் என்ற எழுத்து வருகிறது. ஆகவே இரண்டாவதும் சரி. பழம் என்ற எழுத்து எங்களுக்கு சரி. பழம் என்ற எழுத்தும் நவுக்கு அடுத்து வரக்கூடிய வரிசை ஒழுங்கு பழம் சரி. ஆனால் ஞா என்று சொல்லக்கூடிய எழுத்து பாருங்க பிள்ளைகள், இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி வந்திருந்தால் அது எங்களுக்கு தவறானது. இதுக்கு முன்னாடி படி அகராதி ஒழுங்கு வராது, பின்னாடி தான் சென்று கொண்டிருக்கும். இரண்டாவதை பார்ப்போம். குணம் சரி, குறி சரி, கோலம் சரி, கோலம் சரி. ஏன்னா கோவன் இந்த இது சரி பிள்ளைகள், இந்த கூணா சரி. அப்போ முதலாவது எல்லாம் சரி என்றால் இரண்டாவது எழுத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டி வரும். முதலாவது எழுத்துக்கள் எல்லாம் சரியாக அமைகிறது. கூ கூ கோ என்ற எழுத்து சரி. அப்போ இரண்டாவது எழுத்துக்கள் வரிசையில் பார்த்தால் இங்கே பாருங்க, ந சரி, குணம் இந்த ந சரி. ரீ எங்க இருக்கிறது? இங்க இருக்கிறது, ரீ வரிசை இருக்கிறது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கோவண்ணா வரிசை வருகிறது. கோலம் சரி, இந்த ல வந்திருக்குது. அதுக்கப்புறம் ல வரிசைக்கு பின்னாடி வரக்கூடிய சொற்கள் வரணுமே ஒழிய கோகிலம் என்று சொல்லக்கூடிய இது வரக்கூடாது. ஆகவே இதுக்கு இது முன்னாடி தான் வந்திருக்கிறது. ஆக இது தவறான பதில். அடுத்ததை பார்ப்போம். விடைய பார்த்திருப்போம். முதலாவது துறவு, தோட்டம், வாகனம், வீடு. ஓகே, தூ என்ற வரிசை இங்கே இருக்கிறது. தூணா வரிசைக்கு பிறகு தோவண்ணா வரிசை வந்திருக்கிறது, சரி. வாகனம் அதற்கு பிறகு வரக்கூடிய வாகனம், அதற்கு பிறகு வாவண்ணாவுக்கு அப்புறம் வியண்ணா வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒழுங்குமுறை சரியாக அமைந்திருக்கிறது. எந்த முதலாவது துறவு என்ற வார்த்தையில் தூ என்ற எழுத்து வந்திருக்கிறது. அதே வரிசையில் தோ என்ற எழுத்து அதுக்கு அடுத்து தான் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எப்படி வருகிறது? இப்போ க வரிசை முடிந்து அடுத்து ங வரிசை இப்படிதான் வரும். இப்படிதான் வர வேண்டும். இந்த ஒழுங்குமுறை இல்லை என்றால் எங்களுக்கு பிழை. சரி, அந்த ஓடர் மூலமாக வரும். இது எங்களுக்கு சரியான விடை. சரியான விடை. இங்கே பார்ப்போம். குழல் கூவரிசை சரி. அடுத்து மூ வரிசை இங்கே வந்திருக்கிறது. அடுத்து வி வரிசை வந்திருக்கிறது. அடுத்து யா, அதுக்கு விக்கு முன்னாடி யா வந்திருக்கிறது. ஆகவே இந்த யாழ் என்பது தவறான பதில். நான்கும் தவறான பதில். ஆகவே இது சரியான விடை துறவு. ஆகவே நீங்கள் தெளிவாக இதனை இனங்கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மாணவர்களே. மேலதிக விளக்கங்களுக்கு இது சம்பந்தமான அந்த காணொலியை சற்று பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். இது சரியான விடை இதுதான். 29வது வினா, இலக்கண பகுதிகளிலே 29வது வினா, பொருத்தமற்ற உதாரணம் சரியாக அவதானிக்க வேண்டும். பொருத்தமானவா பொருத்தமற்ற? பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொல் தொகுதியை தெரிவு செய்க. காரண பெயர் பறவை, பறப்பதனால் பறவை, வளைந்திருப்பதனால் வளையல், பாக்கு வெட்டுவதனால் அது பாக்கு வெட்டி. ஆகவே காரண பெயர், இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர் என்று சொல்லி 3 பிள்ளைகள் இருக்கிறது. இது 3மே சரியான விடை. இடுகுறி பெயர் என்று சொல்றது பிள்ளைகள் காரணம் கருதாமல் வைக்கப்படுகின்ற பெயர்களை இடுகுறி பெயர்கள் என்று சொல்லுவோம். மண், கடல், வானம் என்று சொல்றது இடுகுறி பெயர்கள் தான். ஏன் மண் என்று வைத்தாங்கன்னு தெரியாது, கடல் என்று ஏன் என்று தெரியாது, வானம் என்று ஏன் என்று தெரியாது. ஆகவே இது சரியான. அடுத்து உவமை தொகை பார்த்தீங்கன்னா மதி போன்ற முகம்,
கிளி போன்ற மொழி, அறிவு போன்ற கடல் இல்லை பிள்ளைகள், அறிவாகிய கடல். ஆக அறிவு கடல் என்பது உருவக அணி தான் தவறான விடை. அறிவு கடல் என்பதில் அறிவு கடல் என்பது எங்களுக்கு உவமை அணி அல்ல, உருவக அணி. ஆகவே இது என்னது பிள்ளைகள் எங்களுக்கு வராது. உருவக தொற்று பார்த்தீங்கன்னா முகமாகிய மலர், குணமாகிய குன்று, கண்ணாகிய மலர் ஆகிய விடயங்கள் எங்களுக்கு சரியாக வந்திருக்கிறது. அடுத்ததாக 30வது வினா. வியங்கோல் வினை சரி. வருக, ஒளிக, புலியட்டும், வாழ்த்தல், வையல் என்றெல்லாம் எங்களுக்கு வரும் க மற்றும் இய விகுதிகளை பெற்று வரக்கூடியது வியங்கோல் வினை. ஏவல் வினை, அதாவது ஒரு செயலை செய் அல்லது செய்யாதே என்று சொல்லக்கூடிய கட்டளையாக வரக்கூடியது. வா, ஓடு, ஓடாதே, ஓடிப்போ என்றெல்லாம் எங்களுக்கு வந்திருக்கிறது. இதுவும் சரி. எதிர்மறை என்று பார்த்தா வரமாட்டேன், போக வேண்டாம், வராது. ஆகவே மூன்றும் எதிர்மறையில் வந்திருக்கிறது. 4வது பார்த்தால் தன்மை வினையில் வந்திருக்கணும். அழுதேன், துரத்தினேன், படித்தாய் என்று சொல்றது பிள்ளைகள். முன்னிலையில் இருப்பவரை படித்தாய், படித்தாய் என்று சொல்லி, நீ படித்தாய் என்று சொல்லுவோம். ஆகவே தன்மை இல்லை, இது மட்டும் முன்னிலை. ஆகவே இது தவறான விடை 4வது தான். சரி மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் 30 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். 30 வினாக்களிலே இறுதி 10 வினாக்கள், 11 வினாக்கள் இலக்கண பகுதியை பார்த்திருக்கிறோம். ஏனைய 10 வினாக்கள் 31 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் உங்களுக்கு நுண்ணறிவு சார்ந்த வினாக்களும், அதே நேரம் தொடர்மொழிக்கு ஒரு மொழி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வினாக்களும், முடிவுகளை, அதாவது வாக்கிய முடிவுகள், எழுவாய் பயனிலை மற்றும் திணைப்பால் என்னிட உறுப்பு பொருத்தப்பாடு என்று வலு மற்றும் வளாநிலை போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக உங்களுடைய நுண்ணறிவு சார்ந்ததாகவும், ஒரு பாடல் கொடுக்கப்பட்டு பாடலிலிருந்து 2 வினாக்களும், மணிக்கு 3 வினாக்களும், அடுத்ததாக இறுதி வினா 40வது வினா ஒழுங்கற்ற வாக்கியத்தை ஒழுங்குபடுத்துக என்ற வினாவும் இடம்பெற காத்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக இணைந்திருப்போம். அது மட்டும் இல்லாத பிள்ளைகள், எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளம் மற்றும் அகரம் தினேஷ் ஆன்லைன் அகாடமி மூலமாக தமிழ் மொழி வகுப்புகள் தரம் 6 தொடக்கம் 11 வரையான சகல மாணவர்களுக்குமான தமிழ் மொழி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. 5 வருட காலமாக வெற்றிகரமாக நாங்கள் பல்வேறுபட்ட மாணவர்களை சிறந்த பெறுபேறுகளை எடுக்க வழிப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்வதற்கு 077805423 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மாவட்டம் மற்றும் தரத்தையும் பதிவு செய்வதன் மூலமாக எங்களுடன் இணைந்து உங்களுடைய வெற்றிகளை உறுதி செய்து கொள்ள முடியும். நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்லலாம். 31வது வினாவை பார்த்தோம்னா 31 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களாக எங்களுக்கு இங்கே வினாவப்பட்டிருக்கு. இதில் புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க என்று எங்களுக்கு வினா கேட்பாங்க. 4 விடைகளில் மிக பொருத்தமான ஒரு விடையை நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கணும். இதையும் நாங்கள் தொடர்மொழி பொருமொழி பகுதியில் பெரும்பாலும் இதை நாங்கள் பார்க்குற பகுதி. இதில் அமைச்சரவை முடிவுகள் கீறு அமைச்சரவை பேச்சாளரால் வெளிப்படுத்தப்பட்டன என்ற வினாவுக்கு வர்த்தமானியில், செய்தி அறிக்கையில், ஊடகவியலாளர் மாநாட்டில், பொதுக்கூட்டத்தில் என்ற 4 விடைகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இதில் மிக பொருத்தமானது என்றால் அமைச்சரவை முடிவுகள் ஊடகவியலாளர் மகாநாட்டில் என்று தான் சரியான விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தமானி என்று சொல்கிறது பிள்ளைகள் அரசினது அறிவித்தல்களையும் விளம்பரங்களையும் பிற தகவல்களையும் அச்சு வடிவில் வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை போன்ற ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் வர்த்தமானி என்று சொல்லுவோம். அதில் எங்களுக்கு அமைச்சரவை முடிவுகள் வெளிப்படுத்தப்படலை. பேச்சாளரால் எங்களுக்கு முடிவுபடுத்தப்படுவது ஊடகவியலாளர் மாநாடு. செய்தி அறிக்கை என்பது இல்லை, பொதுக்கூட்டம் என்பதும் எங்களுக்கு அங்கு பொருத்தம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த அமைச்சரவை முடிவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி எங்களுக்கு சரியான விடை 3வதாக சொல்லப்பட்டிருக்கு. 32வது வினா. வெள்ளத்தால் பாரிய பாதிப்பை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு தகுந்த கீறு வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது என்ற வினா. ஆகவே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வினாவில் சரியான விடயம் என்னவென்றால், வெள்ளத்தால் பாரிய பாதிப்பை வழங்கியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலாக இயற்கை பேரழிவு பற்றி எங்களுக்கு குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இயற்கை பேரழிவு அல்லது போர்க்கால சூழல், இழப்பு, உடற்பாடு என்றதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பது நிவாரணம் என்பதுதான் சரியானது. மானியம் என்று சொல்கிறது அரசு அல்லது ஏதோ ஒரு நிறுவனம்
வழங்குகின்ற உதவி, அது கல்விக்காக இருக்கலாம், விவசாயத்துக்காக இருக்கலாம், அல்லது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்காக கொடுக்கின்ற உதவியை தான் நாங்கள் மானியம் என்று சொல்லுவோம். ஆனால் நிவாரணம் என்று சொல்கிறது வெள்ளத்தாலோ வெள்ள காரணத்தினாலேயோ அல்லது ஒரு விபத்தாலேயோ ஏதோ ஒன்றுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும் நிவாரணம். அது போர்க்காலம் அல்லது பேரழிவு, இயற்கை அனர்த்தத்தை கொடுக்கப்பட்டது. காப்புறுதி என்று சொல்கிறது எதிர்பாராது நடக்கக்கூடிய இழப்புகளுக்கு, இடர்பாடுகளுக்கு கொடுக்கப்படுறது காப்புறுதி என்று சொல்லுவோம் நாங்கள், இன்சூரன்ஸ் என்று சொல்கிறது. சன்மானம் என்று சொல்கிறது ஒரு வேலையை செய்வதற்காக பணத்துக்கு பதிலாக கொடுக்கப்படுகின்ற ஒன்று தான் சன்மானம். ஆகவே இதில் சரியான விடை என்றால் நிவாரணம் என்பது சரியான விடை. அடுத்து 33வது வினா, செய்யுள் நடையில் அமைந்த பழைய இலக்கியங்களை கீறு எழுதிய விளக்க உரைகள் மூலமே எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தெளிவாக எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், செய்யுள் நடையில் எழுதியதை எங்களுக்கு மாற்றி எழுதுவது உரை நடை என்று சொல்லுவோம். ஆகவே உரை ஆசிரியர்கள் என்பதுதான் இதற்கு சரியான விடை. விமர்சகர்கள் என்று சொல்வது கலை, இலக்கியம், திரைப்படம் இது பற்றியான நன்மை தீமைகளையும் பிரச்சனைகள் பற்றியும் ஆய்வு செய்பவர்கள் தான் விமர்சகர்கள். பதிப்பாசிரியர்கள் என்று சொல்கிறது புத்தகத்தை பதித்து வெளியிடக்கூடியவர்கள் தான் அந்த பதிப்பாசிரியர்கள். நூலாசிரியர்கள், நூலை எழுதுபவர் நூலாசிரியர் என்று சொல்லப்படுவார். ஆகவே இதில் உரையாசிரியர்கள் என்று சொல்கிறது செய்யுள் நடையில் இருக்கின்ற ஒரு வடிவத்தை உரை நடைக்கு எழுதுபவர்கள் உரையாசிரியர்கள் என்று சொல்கிறது. ஆகவே இதுக்கு சரியான விடை உரையாசிரியர்கள். அடுத்தது, கிறிஸ்டினா மாணவர் மன்றத்தில் தலைவராக மல்லிகாவை முன்மொழிய சலீம் அதனை சரியான விடை பார்த்தீங்கன்னா வழிமொழிந்தார் என்பது சரியான விடை. வழிமொழிந்தார் என்பது சரியான விடை. பிரேரித்தார், நிராகரித்தார், அங்கீகரித்தார் என்பது பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கிறது. பிரேரித்தார் என்பதும் இதுக்கு எங்களுக்கு பொருத்தமில்லாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா பிரேரித்தார் என்பது ஒரு கட்சி சம்பந்தமான தலைவனை முன்மொழிதல் அல்லது முன்வைத்தல் என்பதுதான் பிரேரித்தல் அப்படின்னு சொல்கிறதும். வழிமொழிதல் என்பது எங்களுக்கு இதுக்கு சரியான விடையாக அமையும். ஓகே, அடுத்ததாக 35வது விழாவுக்கு கீறு வந்திருந்தனர் என்பது பற்றிய சரியான விவரம் கிடைக்கவில்லை. இதில் சரியான விடை என்று சொன்ன பிள்ளைகள் யார் யார் என்பது சரியான விடை. காரணம், யார் என்பது பார்த்தீங்கன்னா ஒருமையை குறிக்கக்கூடிய விடயமாக, அப்போ வந்திருந்தனர் என்று சொல்கிறது பன்மையில் வந்திருக்கிறது. ஆகவே யார் யார் வந்திருந்தனர் என்பதற்கு ஒன்று பொருள் ரீதியாக, எண் ரீதியாக பார்த்தால் வந்திருந்தனர் என்பது பன்மை. ஆகவே யார் யார் வந்திருந்தனர் என்று கேட்பது உண்டு. தொனி ரீதியாக பார்க்கின்ற பொழுதும் எங்களுக்கு யார் யார் வந்திருந்தனர் என்பதுதான் எங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது எங்களுக்கு யார் யார் என்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக எங்களுக்கு யாவர் என்பது பொருத்தம் இல்லை என்றால் பழங்கால சொல் தற்கால மொழி வழக்கில் இல்லை, மொழி வழக்கு ரீதி தானே இது. அப்போ யார் யார் என்று சொல்கிறது பேச்சு வழக்கு, மொழி வழக்கு ரீதியாக இருப்பதனால இது சரி. எவர்கள் என்பதும் பன்மைதான், ஆனால் எவர்கள் என்பது தொனி ரீதியாக பார்க்கின்ற பொழுது விழாவுக்கு எவர்கள் வந்திருந்தனர் என்பது சற்று பொருத்தம் இல்லாததாக தோணுவதால் எங்களுக்கு சரியான மிகச்சரியான விடையாக இருப்பது யார் யார் என்பதுதான். அடுத்தது, அதிபர் ஆசிரியர் மாணவர்களோடு சிரமதான பணியில் தானும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தானும் என்பது கொடுத்திருந்தால் கீறு ஈடுபட்டனர், ஈடுபட்டார்கள், ஈடுபடுவர், ஈடுபட்டார். ஆகவே இதில் தானும் என்பது வரல என்று சொன்னால் எங்களுக்கு விடை மாறி இருக்கலாம். தானும் என்று சொல்லி எங்கே யாரை குறிப்பிடுவதாக இருப்பதென்றால் அதிபரை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆகவே அதிபர் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய செயல் இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதனால அதிபர் தான் எங்களுக்கு எழுவாயாக இருக்கிறது. யார் குறிப்பிட்டு ஈடுபட்டார்? அதிபர் ஈடுபட்டார் என்பதுதான் எங்களுக்கு எழுவாயாக வருகிறது. ஆகவே எழுவாயோடு தொடர்புடைய பயனிலையாக ஈடுபட்டார் என்பதுதான் எங்களுக்கு வரும். தானும் என்ற ஒரு சொல் எதை குறிப்பிடுகின்றது? எழுவாயை சுட்டி நிற்பதனால் இங்கு ஈடுபட்டார் என்பதுதான் சரியான முடிவாக இருக்கும். அடுத்ததாக 37, 38, 39 ஆகிய வினாக்கள் ஒரு செய்யுளை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து கேட்கப்படுகின்ற வினாக்களாக அமையும். ஆகவே இதுவும் மிக இலகுவானது தான். இங்கே பாருங்கள், ஒரு கவிதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 37 தொடக்கம் 39 வரையான வினாக்களுக்கு விடை தருக வேண்டும். சிந்தனையில் தெளிந்த கரும் சீமெந்தும் கற்பனையா மணலும் சேர்த்து உந்தி எழும் உணர்ச்சி எனும் நீர் பெய்து குலைத்தெடுத்த உறுதி சாந்தில் செந்தமிழின் யாப்புணர்ந்து செஞ்சொற்கள் சேர்த்து தேர்ந்து
கவிக்கொத்தன் செய்யும் விந்தை மிகும் கலைக்கோட்டம் இலக்கியமாய் உலகத்தே விகசிக்குமே என்று சொல்லி கவிதை அமைந்திருக்கிறது. ஆகவே இதில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் எதை பற்றியாக இங்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு இலக்கியம் கலைக்கோட்ட இலக்கியம் என்று சொல்கிறப்ப ஒரு இலக்கியத்தை பற்றி இந்த கவிதை எங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய தகவல்கள் எங்களுக்கு கொத்தன் சம்பந்தமாகவும் சீமெந்து சம்பந்தமாகவும் கொடுக்கப்பட்டாலும் இது ஒரு இலக்கியம் பற்றியான ஒரு கவிதையாக இருக்கிறது. அது எவ்வாறு உருவகிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கொத்தனாக கலைக்கோட்டமாக, பாருங்க, கலைக்கோட்டமாக இலக்கியம் என்று சொல்கிறாங்க. கலைக்கோட்டமான இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த இடத்துல உருவக அணி கையாளப்பட்டிருக்கிறது. கலைக்கோட்டமான இலக்கியம் என்று சொல்கிறப்ப எங்களுக்கு சரியாக இருப்பது கலைக்கோட்டம். சீமெந்தாக என்று சொல்கிறப்ப எங்களுக்கு அங்கே பொருத்தம் இல்லாமல் இருக்குது. 39ஆவதாக அப்படைப்பவன் அதை படைப்பவன் எவ்வாறு உருவாக்கப்படுகிறான் என்று சொன்னால் கொத்தனாக உருவாக்கப்படுகிறான். அந்த இலக்கிய கலைக்கோட்டத்தை படைப்பவன் யார் என்றால் கொத்தன். ஏன்னா கொத்தனாகத்தான் கவிக்கொத்தன் செல்லும். கவிக்கொத்தன் என்று சொல்கிறது உருவகாணி. ஆகவே கொத்தன் செய்யும் விந்தைமிகு கலைக்கோட்ட இலக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படிப்பட்ட அந்த இலக்கியத்தை யார் படைக்கிறான் என்றால் கொத்தனாகிய இலக்கியவான், அந்த இலக்கிய கவிஞனாக சொல்லப்பட்டிருக்கிறான். ஆகவே இங்கே கொத்தன் என்று சொல்லலாம். இறுதியான வினா 40வது வினா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இதுவும் மிக இலகுவான வினாதான் பிள்ளைகள். இதில் உங்களுக்கு 5 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான அந்த வாக்கிய அமைப்பை நாங்கள் இனங்கண்டு எழுதணும். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியம் ஒவ்வொன்றுக்கும் ஒழுங்குமுறைப்படுத்தி எழுத வேண்டும். இப்போ இதில் இனங்காண்டு கொள்வதும் மிக இலகுவானது. பார்க்கலாம். எங்களுக்கு முதலாவது விடைகள் 2 விடைகள் வந்திருக்கின்றன. முதலாவது ஈயண்ணாவில் ஆரம்பிக்கிறது, மற்றது ஊனாவில் ஆரம்பிக்கிறது. முதலாவது நாங்கள் ஈயண்ட வாகை அவ்வாறான பழைய இலக்கண நூல்கள் என்று கிடைப்பதில் தொல்காப்பியமே என்று ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அவ்வாறான என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் எங்களுக்கு மொழி முதல்ல வரக்கூடிய ஒரு சொல் அல்ல. அவ்வாறான என்று சொல்லி இணைப்படை சொல் வராது. ஆகவே எங்களுக்கு இந்த 2 விடைகளுமே எங்களுக்கு வராது என்று நாங்கள் முடிவு கட்டிவிடலாம். ஆகவே இதில் வரக்கூடியதில் ஊ என்ற தான் எங்களுக்கு முதலாவது வரப்போகிறது. ஆகவே முதலாவது இது. இறுதியாக வரக்கூடியது பார்த்தால் எங்களுக்கு இது, ஏனென்றால் இது 2லையுமே இறுதி இருக்கிறது. ஆகவே 5வது இது. ஏனைய 3ஐயும் தான் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தா கொஞ்சம் குழம்பி இருக்குது. அப்போ முதலாவது வாசிப்போம். தமிழ் உலகில் உள்ள பழமையான மொழிகளுள் ஒன்று. 2வது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். அதுபோல பழமையான இலக்கண நூலும் உண்டு. 3வது அவ்வாறான பழைய இலக்கண நூலாக இன்று கிடைப்பது தொல்காப்பியமே. அம்மொழியில் மிக பழமையான இலக்கியங்கள் உண்டு. அதில் கூறப்பட்டுள்ள விதிகளுள் பல இன்றைய தமிழ் வழக்கோடு பொருந்துகின்றன. ஆக இது கொஞ்சம் எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. என்பதில் தமிழ் உலகில் உள்ள பழமையான மொழிகளில் ஒன்று. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அதுபோல என்று வந்திருக்கு. இல்லை, இங்கே பார்ப்போம். தமிழ் உலகில் உள்ள பழமையான மொழிகளுள் ஒன்று அம்மொழியில். ஆகவே இங்கே மொழியில் என்று முடிஞ்சு அடுத்த சொல் அம்மொழியில் என்று ஆரம்பிச்சிருக்குதுண்டா இது 2க்கும் பொருத்தம். ஆகவே பொருத்தமான விடை இதுதான். அம்மொழியில் மிக பழமையான இலக்கியங்கள் உண்டு. அதுபோல பழமையான இலக்கண நூல்களும் உண்டு. அவ்வாறான பழைய இலக்கண நூல்கள் இன்று கிடைப்பது தொல்காப்பியமே. அதில் கூறப்பட்டுள்ள விதிகளுள் பல இன்றைய தமிழில் வழக்கோடும் பொருந்துகின்றன என்று சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஆகவே இது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய முடிவும் ஏனைய அடுத்த வாக்கியத்தினுடைய தொடக்கத்துக்கு ஆதாரமாக சில சொற்கள் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு எங்களால் இனங்கண்டு கொள்ள முடியும். இவ்வளவுதான் பிள்ளைகள் எங்களுடைய 40 வினாக்கள். 40 வினாக்களுக்குமான விளக்கங்கள் நாங்கள் மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியிலே பகுதி 2க்கான பகுதிகளை நாங்கள் பகுதி 2 பற்றிய முழுமையான விளக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே எங்களுடைய அகரம் தினேஷ் தமிழ் அகாடமியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தமிழ் வகுப்புகள் நடந்தேறிய வண்ணம் இருக்கின்றன. இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய கையடக தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டு எங்களுடைய வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.